என்ன கதை. ஸோ இன்னொரு vlogக்கு எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் டு ஆனா vlogs. இப்படி ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு vlogவை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், வெல்கம் எல்லாம் சொல்லி. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு போக போகிறேன். நான் என்ன விஷயமா ஜஃப்னாக்கு வந்தனோ அந்த ப்ரொஜெக்டை 3வது நாளைக்கு நான் இன்றைக்கி போக போகிறேன். சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரொஜெக்ட் ப்ரோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக டிஎம்மும் நிறைய பேர் பண்ணி ஜஃப்னாவில் செட்டில் ஆகிட்டீங்களா, இவ்வளோ நாள் ஆகிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். 13th வந்தேன் ஜஃப்னாக்கு. இன்றைக்கு வந்து 21st, ஆல்மோஸ்ட் 10 days ஆகுது. ஸோ என்ன செய்கிறீங்க ஜஃப்னாவில் அவ்வளோத்துக்கு என்ற கேள்வி. ஸோ அதுக்கெல்லாம் பதில் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜஃப்னாவில் ஒரு ஃபிலிம் ஷூட் ஒன்றுக்கு தான் நான் வந்தேன். எஸ், இட்ஸ் தமிழ் மூவி ஷூட் உண்டு. இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அதான் ஹலோ சரி நான் போகிறேன் 5 minutes போகிறேன். ஓகே. ஸோ அதான் சொல்கிறேன், பிக் பண்ண வந்துட்டாங்க. ஸோ குயிக்காக சொல்லிடுறேன், ஒரு மூவி ஷூட் ஒன்றுக்கு தான் வந்தேன். ஸோ அந்த ஷூட்டுக்கு போயிட்டு என்னென்ன நடக்குது, ஷூட்டை காட்ட மாட்டேன்னு, ஷூட் நடக்கிறது ஒன்றும் காட்ட மாட்டேன். பட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன்னு காட்டுறதுக்கு தான் பார்த்தேன். பட் இப்போ வெஹிக்கிள் வந்துருச்சு. ஸோ வந்து குயிக்காக சொல்லிக்கிறேன் என்னென்ன நான் எடுத்து போகிறேன்னு ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். ஷூட்டுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுச் ஒன்று கேரி பண்ணோம். அது ஒரு இந்த கெப்பை கட்டாயம் எடுத்துக்கொண்டு போவேன். எனக்கு வெளியே மழை சும்மா நனைஞ்சா சாட்டுறோம். ஸோ இதில் என்ட வாலெட் இருக்குது, சரியா? வாலெட்டோட அப்புறம் இப்போ நான் இதில் என் பாக்கெட் 3ல கவரும் அட எக்ஸ்ட்ரா பேட்ரி சார்ஜரும் இருக்குது. அதோட இந்த சார்ஜர்ஸ், சார்ஜிங் வயர்ஸ், அதோட பர்ஃப்யூம் உண்டு. அண்ட் சும்மா அங்கே ஷூட் இல்லாத நேரம் சும்மா இருக்கிற டைம் ஏதாவது கேட்டிருக்கிறதுக்கு ஏர்போர்ட்ஸ். ஸோ இதுவரை தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதோட அப்படியே இந்த சூட் கேஸ் ஒன்றும் இருக்குது. எஸ், இதில் வந்து என்ன காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஸோ இதுவரை தான் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். வெஹிக்கிள் வந்துருச்சு, வேமா வந்துருச்சு. ஹாய் ஐசிமா, ஏ குட் கேர்ள், டோன்ட் ட்ரபிள் மாமா. I'll be a naughty girl. I will trouble mama. Don't go. ஏமா. ஸோ அவங்களுக்கும் டட்டா பாய் பாய் காட்டிட்டு இப்போ நான் கீழே போகிற வெஹிக்கிள் மிச்ச நேரமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். எப்பவுமே எங்கே வெளியே லாக் பண்ணிக்கோங்க. போகிற வழியில் சீனரிஸ் எதுவுமே இருந்தால் காட்டுறேன். அன்றைக்கி செட்டுக்கு போயிட்டு நான் பேசுகிறேன். லாஸ்ட் 2 ஷூட்ஸில் வந்து கொஞ்சம் அந்த செட் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் போட்டுச்சு. ஸோ எனக்கு கட்டாயம் சுவிங்கம் பேக் பண்ண தேவை. இல்லாட்டி வந்து பின்னுக்கு உட்காந்துட்டு போகல வந்து வாமிட் வர மாதிரி. எனக்கு அதை ட்ரைவ் பண்ணி பழகினால முன்னுக்கு இல்லாட்டி டிரைவருக்கு மற்ற சீட்டில் தான் எனக்கு உட்காந்து பழக, பின்னுக்கு உட்காந்து போகல எரிச்சலாக இருக்கும். அதனால் சுவிங்கம் பேக் ஒன்று எடுத்துக்கொண்டு பேக்கில் போட்டாச்சு. பார்காஸ் கேப்பாக நான் கட்டி வச்சுட்டு லுக்கே மாற்றுது கேப்பை போட்டால். ஃபர்ஸ்ட் டே நான் கேப்பெல்லாம் போட்டு செட்டுக்கு போனான்னு சொல்லிட்டாங்க. பிக்சர்ஸில் பார்க்குறத விட சின்ன பிடி மாதிரி இருக்கிறீங்க. அதனால் அந்த அவமானம் எதுக்கு ப்ரோ? மிச்ச நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? இதை பின்னுக்க போடுறேன். தான் வெஹிக்கிள் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் என்ன இல்லை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நானும் ஓ இல்லை ஓகே. டவுனில் இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டு முடியலாம். போகலாம். Bye. ஸோ இன்றைக்கி வந்து என்னைய மட்டும் தான் லேட் பிக்கப்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை வெஹிக்கிளில், இருந்தாலும் பின்னுக்கு தான் உட்காந்துக்கிறேன். இங்கே போனேன், நல்லூர் கோவிலெல்லாம் பார்த்துட்டு கங்கேசன்துறை பீச்சுக்கு போனேன். கங்கேசன்துறை அதுக்கு போயிட்டு அது போகிற போல் 6 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டு, அங்கே ஒரு ½ an hour மாதிரி இருந்துட்டு வந்தது. சாப்பிட போனோம், லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தது தான். நீங்கள் லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு மார்னிங் 10 o'clock பிக்கப் போட்டாங்க. இப்போ 3 மணி ஆகிட்டு. இன்னைக்கு லேட் நைட் ஆகும்போது தெரியாது ஷூட் முடியும். அப்படி தான் நிற்கிறேன். ஷூட்டுக்கு போகிற பயணம் நமக்கு பிக்கப் பண்ண அந்த பிரதர் அவரோட கார்டை தந்தார். அவங்க வந்து ட்ராவல்ஸா என்ன டூர்ஸ், ஓகே ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் இங்கே செய்கிறாங்க, ஸ்ரீராம் டூர்ஸ்ன்னு. ஸோ நீங்கள் ஜஃப்னா வந்தீங்கண்டா அப்படி ஜஃப்னாவில் இந்த எங்கே சரி போகணுமெண்டா. கொழும்புலேயும் இருக்கியா அவங்களோட? ஓகே, ஸ்ரீராம் டூர்ஸ். ஓகே
உங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள். செட்டுக்கு வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வெளியே தான் இருக்கிறேன். உள்ளுக்க வீடியோ எடுக்க ஏழுமா, மோஸ்ட் ப்ராப்ளி ஏழாத்தான், அப்படி காட்டையும் படாது, நான் காட்டையும் மாட்டேன். பிரதர் லேட்டாக கூட்டி வந்துட்டாங்க இன்றைக்கி, நல்லது தானே? என்னது? எங்களுக்கு ஃபுல் ரிசர்வ், ஃபுல் ரிசர்வ் நாங்கள் எங்களுக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கு கிளம்புறோம் தான், இவரை வேண்டியதை போட்டுக்கோங்க. நீங்கள் நான் என்ன செய்ய போகிறேன்டா, முடிஞ்ச அளவு ஏண்ட கட்சை நான் ரெடி ஆகிறது அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறேன். நாங்கள் போவோம். ஏற்கனவே லேட் ஆகிட்டு ஷூட்ஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வரேன். ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க. மார்னிங் இன்னொரு இடத்துல ஷூட் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து இப்போ செட் போட்டுக்கொண்டு செட்டப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கேப்பில் ஆர்டிஸ்ட் மாக்கெல்லாம் வந்து லஞ்ச் எடுக்கிறதோ இல்லாட்டி மற்ற வேலையெல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நானும் போயிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு லுக் எல்லாம் மாற்றிட்டு ஷூட்டுக்கு ரெடியாக வேண்டியதான். இன்றைக்கி ப்ராப்ளி நைட் வரைக்கும் போகுமென்னு நினைக்கிறேன். செல்வராகவன் படத்தில் வர ஃப்ரேம் ஒன்று மாதிரி ரெட் லைட் மூஞ்சில் படுதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது வந்து ஒரு மழை டைம்னால ஒரு ஹட் ஒன்று இழுக்க லஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ முக்கியமான லைஃப் லெசன் என்னென்னா, என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் எங்கே வந்தாலும் என்ன செய்ய போகிறாலும் முக்கியமாக முதல்ல சாப்பாடை வந்து டைமுக்கு சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செய்யணும். ஸோ லன்ச் டன். இனி மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிறது தான் இருக்குது. இங்கே வந்து ப்ரொடக்ஷனில் ஈவினிங் ஆகினா டீ ஒன்று அடிக்கலும். எப்படி தெரியுமா? வேண்டிய அளவு எடுத்து அடிக்கலும். சட்டப்படி அறிக்கும் தெரியுமா? தேங்க்யூ. ஸோ சாப்பிட்டோன்னே ஒரு பிளேன் டீ உண்டு, நல்ல பூஸ்ட் ஆகிக்கும். ஸோ இது என்ன மூவி, இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போதைக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண இல்லாது. பாலிசி அதுதான். ஸோ அதை பற்றி அஃபிஷியலாக அப்டேட்ஸ் வரப்போல் நான் வந்து யூ கைஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் டு நோ. ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு சொல்லிடுவேன். மெயின் லீடாக இல்லை நான் பண்ணுறது, பட் ஐம் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் படத்தில். த்ரூ அவுட் த மூவி வார மாதிரி ஒரு ரோல் ஒன்று தான். ஸோ அவ்வளோத்துக்கு தான் எனக்கு இப்போதைக்கு சொல்லலும். பட் யூ கைஸ் வில் லைக் இட் அண்ட் see a different version of ஆதில். இதை பார்த்து தான் சொல்கிறேன், வேறு லெவலாக. 8 hours later. Hi, Isa baby. Hi. பிரதர் சாரி, யாரும் இருக்காங்க இல்லையா? Hi. Hi baby. Hi baby. தூங்காம ரெண்டு பேரும் ரெடியாகி வந்து. ஸோ கைஸ், வேனில் இவங்க 2 பேரும் வந்திக்கிறாங்க. அப்படியே என்னை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. பாசத்துக்கு ஒன்று வரல, பயத்தில் வந்திக்கிறாங்க. டைம் வந்து இப்போ 12 மணி, 12:10 ஆகிட்டு. நான் சொன்னேன் லேட்டாகி பிக்கப் பண்ணாலும் ஷுவராக லேட்டாக தான் முடியும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துட்டு. ஏம்மா சொல்லுங்கள், என்ன நினச்சேன், எதை பார்த்து பயந்தீங்க இன்றைக்கி? மேடம் வந்து சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியாக சரக்கடிப்ப மாதிரி 9 o'clock ஆனாலே கம்பல்சரியாக பயந்துருவாங்க. எங்கே இருந்தாலும் நின்று நான் வந்துடுவேன். இன்றைக்கி ஷூட்னால இவங்களை அழைப்பிச்சு எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்தே நல்ல இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா மேடமே அழைப்பிச்சு எடுத்தாச்சு. அண்ட் இங்கே ப்ரொடக்ஷன்லேயுமே வெரி 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 ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி ஆர்டிஸ்ட் மக்களை வந்து அப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. நேரம் இப்போ சரியாக 1 மணி. இப்போ தான் நாங்கள் வந்த ரூமுக்கு. ஆஃப்டர் லாங் டே. எனக்கு இந்த லாங் டேனா 3 மணிக்கு தான் பிக் பண்ணாங்க. அதான் சொல்ல வந்தேன், அந்த அவங்களுக்கு தான் லாங் டே, அதான் சொல்ல கொம்பு இங்கே விடுறீங்க. ஈஸா பேபி எப்படின்டா வந்து நான் இருக்க போல ஒரு மாதிரி விட்டு வெளியே போனேன்டா தான் சிரிக்கிறா. அண்ணியனா மாறிடுவாங்க. அப்னா வச்சு செய்யன்னு செஞ்சிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து பாருங்க, அப்பா கியூட்டி பட்டுட்டி யாரோ கியூட்டி பட்டுட்டி சூப் பண்ணியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. அது வந்து விளங்குறதா இருக்குமா அவங்களுக்கு, தகப்பனை காணமேண்டு.
ஏய் வாயை முன் ஏந்து போட எதா அசியமாக பேசிட்டு போகிறேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி நாளைக்கு வெளியாகிறோம் இங்கேருந்து. ஸோ அதுக்கு ரெடி ஆகிறோம். இந்த ஷூட் இருக்குது வந்து 25, 26. ஸோ அதுக்கு நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு கொஞ்சம் தூரம்னால டிரெக்டாக போகாமல் இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணி எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஸோ அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இன்றைக்கி இந்த vlog-ஐ நாங்கள் இப்போ முடிக்கிறோம். வேமா வாங்க, அவசரமாக வாங்க. போன vlog-ல் வந்து மக்கள் எல்லாம் கவலைப்பட்டாங்க வந்து ஒரு டேக்கியா பாய் பாய் ஒரு ஆள் கிட்டால் வரலண்டு, சரியா? அதனால் இந்த வீடியோ நாங்கள் இப்போ முடிச்சு கொள்வோம். ஸோ இப்போ இன்னொரு vlog-ல் உங்களை சந்திக்கும் வரை இல்லை உண்மை இன்னொரு vlog-ல் உங்களோட சந்திக்கும் வரை see you guys in another vlog. Take care. Bye-bye. இப்போ தான் வீடியோ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு.